இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற பகுதி நமது சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 7 15 முடிய கடவுளிடம் வேண்டும் பொழுது இயேசு குறிப்பிடுகிறார், வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என நாம் நினைக்கக்கூடாது. வார்த்தைகளால் புரட்டு செய்யக்கூடாது. மாறாக கடவுளுடைய மகிமையை முதலில் ஏறெடுக்க வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்தி அவரை புகழ்ந்து போற்றி ஆராதிக்க வேண்டும். அவருடைய திருவுளம், அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற வேண்டும். நம்மை கடவுள் இரக்கத்தோடு மன்னிக்க வேண்டும். அதற்கு நாம் மற்றவர்களை மன்னிப்பவர்களாக வாழ வேண்டும். தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய பெரியவர்கள், முன்னோர்கள் ஆலயத்திற்கு சென்றால் இன்றைக்கு நம்ம செய்யறது போல தீர்த்தத்தை தொட்டு ஒரு சுத்தி விட்டு ஒரு குத்தி விட்டு இல்லை போய் சப்புன்னு அப்படியே உட்காந்துக்கிறது, அப்படி அல்ல. நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? அங்கே ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார், நற்கருணை ஆண்டவர் அங்கே வீற்றிருக்கிறார். சென்ற உடனே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து விடுவார்கள். அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே இருப்பாங்க. என்ன அது? தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், மனைவி கணவனை ஆசீர்வதிக்க வேண்டும், பெற்றோர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுவதல்ல. முதல்ல ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணை. என்ன அடுக்குமொழி பாருங்க, என்ன வார்த்தைகளை அட்ஜெக்டிவ்ஸை சேர்க்கிறாங்க பாருங்க. அதை தொடர்ந்து அவர்களுக்கு நமஸ்காரம், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஆராதனை, திரும்ப 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 திரும்ப. முதலில் ஆண்டவருக்கு புகழ்ச்சி, இறை புகழ்ச்சி. கரிஸ்மேட்டிக் மீட்டிங்கெல்லாம் பாருங்க, 1 மணி நேரம் இறை புகழ்ச்சி. பிரிந்த சகோதரர்களுடைய ஜப கூட்டங்களில் பாருங்க, 1 மணி நேரம் முதல்ல ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது. நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேலர் அப்படித்தான் செய்தார்கள். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எத்தனை புகழ்ச்சி கீதங்களை நாம் திருப்பாடலிலே பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய புகழ்ச்சி பாடலை பார்க்கிறோம் இல்லையா? யூதித், எஸ்தர். ஆண்டவரை முதலிலே புகழ்வது. நம்ம போனதையும் சப்புன்னு உட்காந்துக்கிறோம். முட்டி வலி, முட்டி போட முடியாது, முழங்கால் வலி, அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. அமர்ந்து கொண்டு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம், புகழ்ந்து கொண்டு இருக்கலாம். முதலில் 15 நிமிடங்கள் ஆண்டவரை வெறுமனே புகழுங்கள். வெறுமனே என்று நான் சொல்வது வெற்றிடமாக அல்ல, எம்டி வேர்ட்ஸ் அல்ல, மாறாக ஆண்டவரை புகழ்ந்து ஆராதியுங்கள். முதலில் ஆராதிக்க வேண்டும். Put your presence in the presence of God. Put yourself in the presence of God first. அதற்கு ஆண்டவரை புகழ 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 நமக்கு ஆண்டவர் முன்னால் இருப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. ஆண்டவருடைய தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? வானத்திலே, ஆண்டவருடைய விண்ணகத்திலே எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். புனிதர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மகிழ்ச்சி இருக்கும் பொழுது மட்டும் ஆண்டவரை புகழ்வதல்ல, ஆலயத்திற்கு வெளியிலும் கூட துன்பங்களிலும் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். மத்தேயு, லூக்கா நற்செய்தியிலே 10வது அதிகாரம் அதிலே 21 பார்க்கிறோம். மகிழ்ச்சியிலே சீடர்கள் செய்த காரியங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியிலே தந்தை கடவுளை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 12வது அதிகாரம் 28, 29 பாருங்கள். தந்தை கடவுளை அவருடைய வேதனையான நேரத்திலே புகழுகிறார். 22:42 நாம் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த வேதனையில் இருக்கிறார். உம்முடைய விருப்பம் இருந்தால் என்னை இந்த கசப்பான பாத்திரத்திலிருந்து என்னை காப்பாற்றும், விடுவியும் என்று சொல்லுகிற அந்த வேளையும் கூட உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய விருப்பங்களே அல்ல, கடவுளுடைய விருப்பம். இவைகளை முதலிலே செய்துவிட்டால் அதை தொடர்ந்து கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும்.
கடவுளிடத்தில் நம்முடைய வேண்டுதலை வைக்கலாம். மன்னியும் ஆண்டவரே, தீமைகளிலிருந்து காப்பாற்றி அருளும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். உயிருள்ளவரே, உயிர் உள்ளவரை உம் திருப்பத மலர்களில் நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதித்து துதிக்கின்ற பேற்றை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே, திரு விவிலியத்திலிருந்து வாசிக்கும் பொழுதே உம்மை புகழ்ந்து போற்ற எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உம்மை புகழ்வதனால் உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும், உம்முடைய தூய பிரசன்னத்தின் மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும் என்று கற்றுக்கொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.